பசிபிக் பெருங்கடலில் சூறாவளி, இலங்கையில் மீண்டும் மழை தீவிரமடையும் வாய்ப்பு. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு நாட்டில் கனமழை, பொதுமக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. மகாவலி கங்கை அண்மித்த பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, வெளியான அறிவிப்பு. தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்தனர். இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் புதிய மக்கள் இணக்கம் ஒன்று அவசியம், ஜனாதிபதி தெரிவிப்பு. பேராதனை பல்கலையின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தம். கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை. கோட்டாபயவின் ரெட் மனு மீதான உத்தரவு செப்டம்பர் 22. முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கொழும்பில் சந்திப்பு. ஹட்டனில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 மாயம். தொல்லியல் ஊடாக தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் பறிமுதல், ஸ்ரீநாத் எம்பி பகிரங்கம். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பூஜித் ஹேமஸ்ரீ தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தற்போது நிலவும் மழை நிலைமையினால் நாளை நண்பகல் முதல் குறைவொன்றை எதிர்பார்க்க முடிவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அதன் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமானகே இதனை தெரிவித்தார். இருப்பினும் தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழ் பகுதியில் சூறாவளி ஒன்று உருவாகி வருவதாகவும் அதன் பிறகு 6ஆம் திகதிக்கு பிறகு மழை நிலைமை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இதன்படி மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். குறிப்பாக மேல் மற்றும் சப்ரமு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அதிக அளவில் மழை எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த கொந்தளிப்பான வானிலை நிலைமை நாளை நண்பகலாகும் போது படிப்படியாக நம்மை விட்டு விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருப்பினும் தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழ் பகுதியில் சூறாவளி ஒன்று உருவாகி வருகிறது. அந்த நிலைமை 6ஆம் திகதி அளவில் மீண்டும் தீவிரமடைவதுடன் காற்றின் வேகம் அதிகரித்து மீண்டும் 6ஆம் திகதிக்கு பிறகு சில நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றார். கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்வி செயலாளர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு நாட்டில் பல பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு இன்று 3 மணியளவில் வெளியாகியுள்ளது. இதற்கமைய மத்திய, சப்ரகம, தென் மற்றும் மேல் மாகாணங்களுக்கு இன்று மாலை இரவு என மழை தொடர்ச்சியாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்துடன் நாட்டில் உள்ள பல ஆறுகள் வெள்ளமட்டத்தை அடைந்துள்ள நிலையில் மகாவலி, கழுகங்கை, கலனிகங்கை போன்ற பல இடங்களில் பெருக்கெடுத்துள்ளன. இதனால் ஆற்றங்கரையோரங்கள், நீர்த்தக்கங்களின் மேலதிக நீர் வெளியேறும் பகுதிகள் மற்றும் தாழ்நில பகுதி மக்கள் உடனடியாக இந்த இடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன்படி நுவரெலியா, கண்டி, கேகாலை, மாத்தறை மற்றும் குருநகல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் என 6 கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது முழுமையாக அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் குறித்த பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குறித்த பணியை அவசரமாக செய்ய முடியாது எனவும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இது 1948, 1972 மற்றும் 1978 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புகளை போன்று ஒரு தரப்பினரால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என குறிப்பிட்டார். எனினும் இச்சந்தர்ப்பத்தில் அவசரமாக கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள்
பிரதிநிதிகள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதை அவசியமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான கருத்தாடலை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். பல்வேறு சமூக பிரிவினரும் தமது தேவைகளுக்காக மாத்திரம் செயற்படுவதை தாண்டி இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்கும் அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி கடந்த காலத்தில் நாட்டில் எந்த ஒரு இனவாத மோதல்களும் இடம்பெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்திற்கு பொறுப்புக்கூறும் முறையான ஆட்சி முறைமையே தனது எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்டு தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட உத்தியோகர்கள் வதிவிடத்திற்காக 10 பேச்சு காணிக்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வி. ராதாகிருஷ்ணன், கம்பெனிகளின் எதிர்ப்பு காரணமாக தங்களது அரசாங்கத்தினால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதிருந்த அந்த பணியானது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிறைவேறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். எந்த ஒரு மக்களும் வசிக்காத மலையக பிரதேசங்களில் கூட நிலவடிப்புகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கேற்ப மத்திய மலையகத்தின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அந்த சிக்கலுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அதற்காக தற்போது தனி அதிகார சபை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்தகைய நடவடிக்கைகளின் ஊடாக மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் இங்கு தெரிவித்தார். வெவ்வேறு காலப்பகுதிகளில் வெவ்வேறு தேவைகளின் அடிப்படையில் தோட்ட கம்பெனிகளுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 2042 ஆண்டிற்கு முன்னர் இந்த ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று மேலும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அதன்படி வெகு விரைவில் நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளமையினால் மலையக மக்களுக்கு நிலத்திற்கான சட்டப்பூர்வ உரிமை வழங்குவது தொடர்பான சரத்துகளை அதில் உள்வாங்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிதியுதவியின் கீழ் மலையக மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் வீட்டு திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த மக்களுக்கு வீட்டுரிமை கிடைத்த போதிலும் நீர் மற்றும் மின்சார கட்டணங்களை செலுத்துவது உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக் கொள்வதில் அவர்கள் பல நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்வதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டினார். அந்த மக்களுக்கு பொருளாதார நிவாரணம் வழங்குவதற்காக தொண்டமான் அமைப்பையும் நெபிடா அமைப்பையும் இணைத்து புதிய வேலை திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஏற்கனவே முன்மொழிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்காக இவரிடம் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை விட அதிகமான தொகையினை 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கு மற்றும் மத்திய மலைநாட்டில் நிலவும் காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக வேண்டும் என்பதை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் ஆணைக்குழுக்களை நியமிப்பது உள்ளிட்ட அதற்கான பல சாதகமான நடவடிக்கைகள் இதுவரையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போரினால் வீடுகளை இழந்த மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வாக அந்த மக்களுக்கு 2 கட்டங்களின் கீழ் 13,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு 2027 மற்றும் 2028 ஆண்டு வரவு செலவு திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். டிட்பா அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அந்த பணிகள் நிறைவடையும் வரை அந்த மக்களுக்கு வாடகை வீட்டு கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் முறைமை மற்றும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் பணிகள் குறித்தும் இங்கு உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்ததுடன் தொல்பொருள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், மகாவலி அதிகார சபை போன்ற நிறுவனங்கள் பழைய கொள்கையின் அடிப்படையில் செயற்படுவதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் முகம் கொடுக்க நேர்ந்துள்ள பிரச்சினை குறித்தும் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை தெளிவுபடுத்தினர். இந்த அனைத்து கருத்துக்களையும் கேட்டறிந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மொழி பேசும் மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இவ்வாறானதொரு கூட்டணியை உருவாக்குதல் தொடர்பில் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் சமூகத்தில் தவறான புரிதல்கள் ஏதும் ஏற்படாதவாறு பொதுவான மக்கள் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்துமாறும் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல்கள், ராணுவ வசமுள்ள காணிகள் விடுவிப்பு மற்றும் மலையக மக்களின் காணி உரிமைகள் குறித்து கலந்துரையாடினர் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எம்.ஏ. சுமந்திரன் இதன்போது தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து அம்மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியதாக இச்சந்திப்பின் போது புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பான வாக்குறுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சிறிய தாமதம் ஏற்பட்ட போதிலும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என உறுதியளித்ததாகவும் அவர் கூறினார். அத்துடன் மாகாண சபை தேர்தல்கள் இதுவரை நடத்தப்படாமை குறித்து கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை வந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த தெரிவுக்குழுவின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தேர்தலை தள்ளி போடுவதற்கு இது பயன்படுத்தப்படுவதாகவும் தாங்கள் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார்.
தெரிவித்தார். இதனையடுத்து தெரிவுக்குழுவின் தலைவருடன் இதுகுறித்து நேரடியாக ஆலோசித்து உரிய தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் ராணுவத்தினராலும் ஏனைய அரசு நிறுவனங்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கொள்கை ரீதியான அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உடன்பட்டிருந்தாலும் நடைமுறையில் தாமதம் நிலவுவது குறித்து சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் நிலங்களை விடுவிப்பதில் உள்ள தடைகள் குறித்து ராணுவத்திடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவற்றுடன் மலையக மக்களுக்கு சொந்தமான காணி உரிமை இன்னமும் கிடைக்கப்பெறாத நிலைமை குறித்தும் தோட்ட நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை மீட்டு மக்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் பேசப்பட்ட போதிலும் அதற்கான முறையான பதில்களோ தீர்வுகளோ இன்னமும் எட்டப்படவில்லை எனவும் மேலும் தெரிவித்தார். 2 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கொழும்பில் சந்தித்தனர். வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அனுஷா பல்பெட்டவின் மகனின் திருமண நிகழ்வில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கொழும்பில் உள்ள சினமன் ஹோட்டலில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்பா மற்றும் முன்னாள் தகவல் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக்க கருணாரத்ன ஆகியோர் உரையாடலில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். நிலவும் சீரற்ற வானிலை கருத்திற்கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் பல்கலைக்கழகத்தின் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தமது சொந்த பிரதேசங்களுக்கு பாதுகாப்புக்காக பயணிக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வாறு புறப்பட்டுச் செல்ல முடியும். சீரற்ற வானிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாத மாணவர்கள் சரசவி மெதுர விடுதியை தவிர்த்து பல்கலைக்கழக விடுதி நிர்வாகத்திற்கு அறிவித்து தங்கியிருக்க முடியும். அபாயகரமான தனியார் தங்கும் விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் பாதுகாப்பாக பல்கலைக்கழக விடுதிக்கு வருகை தந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவையான பதிவுகளை பேணுமாறு விடுதி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு மாணவரும் விடுதிகளை விட்டு வெளியேறுமாறு வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்றும் பல்கலைக்கழகம் வலியுறுத்துகிறது. தற்போதைய நிலைமை வழமைக்கு திரும்பும் வரை பல்கலைக்கழக சமூகத்தினர் தமது பாதுகாப்பு தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயற்படுமாறு பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மகாவலி கங்கை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணித்தியாலங்களில் பெரு வெள்ள நிலைமை ஏற்படுவது குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 1 மணி வரை செல்லுபடியாகும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மகாவலி கங்கையின் மேல் நீரைந்து பகுதிகளில் கடந்த சில மணித்தியாலங்களில் பெய்த மழை வீழ்ச்சி மேலும் மழை பெய்யக்கூடும் என்ற முன்னறிவிப்பு மற்றும் கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படக்கூடிய அபாயம் என்பனவற்றை கருத்திற்கொண்டு மகாவலி கங்கை வடிநிலத்தின் உடுநுவர உடப்பலாத்த ஜட்டினுவர தொழு கொத்மலை பஸ்பாகே கங்க இகல கோரள பஸ்பாகே கோரள ஹங்கவட்ட கோரள ஹாரிஸ் பத்துவ மற்றும் பாதத்தும்புர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட மகாவலி கங்கை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு இந்த பெருவெள்ள அபாய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதிகளில் மகாவலி கங்கை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஹட்டன் பொல்பட்டிய பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தற்போது நிலவும் பலத்த மழை வீழ்ச்சியுடனே இவ்விபத்து சம்பவித்துள்ளது. காணாமல் போன நபர்களை கண்டறிவதற்காக தற்போது பரந்தளவிலான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனர்த்த நிலைமைகள் காரணமாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்தும் அறிவுறுத்துகின்றனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் இன்று மாலை நேர நிலவரப்படி 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 மண்சரிவில் சிக்கி 4 இதுவரை மொத்தம் 6 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக 3 சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இதுவரை 439 குடும்பங்களைச் சேர்ந்த 1734 பேர் இடம்பெயர்ந்து 7 தற்காலிக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சகல வசதிகளையும் நுவரெலியா மாவட்ட செயலகம் ஊடாக முன்னெடுத்து வருவதாக மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் மேலும் தெரிவித்துள்ளார். ஹட்டன் ஹொட்டகலை மற்றும் தலவாக்கலை ஆகிய பிரதேசங்களில் பல கிராமங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பின்னும் இன்று மாலையில் நுவரெலியா நகரில் மழை குறைந்து வெள்ள நீர் சற்று அடைந்துள்ள போதிலும் வீடுகளுக்கு இன்னமும் வெள்ள நீர் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் நாவலப்பட்டி சோழன்கந்த பகுதியில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 65 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். தற்போதைய சீரற்ற காலநிலை நிலவும் குறித்த தெளிவுபடுத்தலுக்காக இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் நிலவும் சீரற்ற காலநிலையினால் கண்டி நாவலப்பட்டி பகுதியில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய நாவலப்பட்டி பகுதியில் 38 குடும்பங்களைச் சேர்ந்து 138 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மலையகத்தில் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று கொட்டகலை கினிகத்கேன பிளாக் வாட்டர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கித் தவித்த மக்களை இலங்கை ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் உத்தியபூர்வ பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அதிகாரிகள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் தொல்லியல் ஊடாக சட்ட ரீதியானது என கூறப்படுகின்ற வகையில் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை பறித்தெடுத்து அவர்களின் வாழ்வாதார நிலங்களை சிதைப்பதற்கான நடவடிக்கைகளை மிக நுட்பமான முறையில் இந்த அரசு செய்து வருகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக சமகால அரசு பல வாக்குறுதிகளை தந்திருந்தது. இருந்தபோதும் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமை சம்பந்தமாக இந்த அரசு ஆட்சியை பொறுப்பேற்று 1.5 வருடமாகியும் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாதொரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களின் வாழ்வாதார பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு பல விடயங்கள் கூட இன்று பாரியளவில் கொண்டு செல்லப்படாமல் இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அண்மையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல விடயங்களை முன்வைக்கின்ற முக்கியமாக கித்துல் முந்தனை ஆறு நீர்ப்பாசன திட்டம் சம்பந்தமாக மாவட்டத்தில் அடிப்படையாக விவசாயம் பொருளாதாரத்தையும் அதோடு மீன்பிடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை எதிர்கால குடிநீர் தேவை கொண்டு செல்ல வேண்டிய திட்டம் ஒதுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கான நிதியில் ஒரு வீதம் பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கை காட்டப்பட்டது. இது மிக மன வருத்தத்தான விடயம். அது மட்டுமல்ல, அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பி இருந்தும் அதற்குரிய தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை. கடல்சார் அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு களுவங்கேணி பகுதியில் ஒரு மீன்பிடி பதப்படுத்தும் தொழிற்சாலை கோரியிருந்தோம். அதற்கான நிதி ஆரம்ப காலங்களில் கொடுக்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தும் எமக்கு அறிவிக்கப்படாமல் பிரதேச அபிவிருத்தி கூட்டங்களில் உறுதிமொழி அளித்தனர். அதனை வேறு தேவைக்கு மாற்றப்பட்டதாக கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவில் கூறப்பட்டது. இவ்வாறு மேய்ச்சல் துறை, விவசாயம், மீன்பிடித்துறை போன்றவற்றை அபிவிருத்தி செய்வதற்கான எந்த ஒரு சிறந்த திட்டமிடல் முறைமையும் இல்லாது தமிழ் மக்கள் மீது நெருக்கடிகளை கொண்டு வருகின்றனர். ஆகவே இவ்வாறான விடயங்களை அரசு மிக பொறுப்பான முறையில் தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் கையாள வேண்டும். தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகளுக்கு பயந்து இதனை கைவிட்டு தற்போது துணிச்சலாக பல சந்தர்ப்பங்களில் நடவடிக்கை எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை முன்னெடுத்து பல பேரை கைது செய்வதுடன் போதைப் பொருள் பாதாள உலக குழுக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஊழல் மற்றும் லஞ்ச விடயங்களை முன்னெடுத்து செல்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு தென்னிலங்கையில் இருக்கும் இந்த இனவாத சக்திகளுக்கு பயந்து கொண்டு இந்த விடயங்களை மெதுவாக மந்தமாக கையாளுகின்றதா அல்லது அரசுக்கும் அடிப்படையாக தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறதா என சந்தேகத்துடன் பார்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே இதனை நீக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் காலங்களில் தமிழ் மக்களின் பாரிய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கும் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய தம்மை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்து நிறைவு செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் இதன்போது இம்மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது. 2026ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய அமைப்பு செயல்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த மின்சார விநியோக செலவு அறிக்கையை மீளாய்வு செய்த பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து கணக்கீடுகளின்படி நடப்பு காலாண்டில் மின்சார விநியோக செலவு 0.3% மட்டுமே அதிகரித்துள்ளதால் கட்டண திருத்தம் தேவையில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2வது காலாண்டில் நடைமுறையில் இருந்த மின்கட்டண முறைமையை தொடர்ந்து இருக்கும். மேலும் நிலக்கரியின் தர பிரச்சனையால் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஏற்பட்டு 3366 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை மின் உற்பத்தி செலவில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோருக்கு கூடுதல் சுமை ஏற்படாத வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறைச்சாலையில் எந்த விசேட வசதிகளும் வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான அனுருத்த கஜநாயக்க தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்னரே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது, கடமைகளை தவறியது மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக கொழும்பு நிரந்தர மூவர் கொண்ட மேல் நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மரண தண்டனை இருவருக்கும் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த முன்னாள் உயர் அதிகாரிகள் இருவரும் முதலில் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். தற்போது அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட விசேட சிறைக்கூடங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். தண்டனை அனுபவிக்கும் கைதிக்கு வழங்கப்படும் ஜம்பர், சிறை உடை இவர்கள் இருவருக்கும் அணிவிக்கப்பட்டுள்ளதுடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் சிறைச்சாலை வேலைக்குழுக்களுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்பதையும் ஆணையாளர் உறுதிப்படுத்தினார். சிறைச்சாலை வட்டாரங்களின்படி இவர்கள் இருவருக்கும் வெளியிலிருந்து உணவு பெற அனுமதி இல்லை. தற்போதுள்ள சட்டங்களுக்கு அமைய வாரத்திற்கு ஒருமுறை குடும்ப உறுப்பினர்கள் இவர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்படும். அவ்வாறு சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் வெளியிலிருந்து உணவுப் பொருட்களை வழங்க முடியாது என்று தெரிவித்தார்.